சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அவங்க வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்போ எங்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னு பரணி வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, வேற எங்கே அந்த பாண்டியம்மா நம்ம வீட்டில் இல்லைன்னா நேராக உங்கள் வீட்டுக்கு தான் போயிருப்பா, அதனால தான் அவளை அங்கே போய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து முத்துப்பாண்டி எல்லாரும் அவங்களும் வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாண்டிமலோட கதையை முடிச்சுட்டாங்க சவுந்தரபாண்டி. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு கைகளை போகும்போது பாண்டிமலை பிடிச்சி தள்ளி விடவும், அப்போ வந்து அப்படியே அவங்க தலையில் அடிப்பட்டு அவங்க கீழே விழுந்துடவும், அப்போ சனின் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஐயா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ என்னெல்லாம் இந்த மாதிரி நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பாக்கியா வர சவுண்டு கேட்குது. ஐயோ பாக்கியா வர இப்போ இவளை பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ என்னங்கய்யா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அப்போ வந்து பாண்டிமாலை பீரோவில் கொண்டு மறைச்சி வைக்கிறாங்க. ஐயா பீரோவில் மறைச்சி வச்சா எப்படியா அப்படின்னு சொல்லும்போது, வேற இப்போ வழி இல்லை, இப்போ பீரோவில் மறைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு உடனே வந்து பாண்டிமாலை பீரோக்குள்ளே மறைச்சி வைக்கிறாங்க. அப்போ பாக்கியா வரவும் உடனே வந்து என்ன அதுக்குள்ளேயும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எப்போ போல தான் வந்தேன், நீங்கள் என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சவுந்தரபாண்டிகிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு இப்படி வேர்த்து கொட்டுது, என்னாச்சு உடம்பு ஏதாவது சரியில்லையே அப்படின்னு பாக்கியா கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்ல, உன் வேலை போய் பாரு அப்படிங்கும்போது உடனே பாக்கியாவும் பார்க்குறாங்க. என்னது இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கையுமே சரியில்லையே, ஆமாம் இவர் என்னைக்கு தான் ஒழுங்காக இருந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியா போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அங்கே ரூமுக்குள்ளே வராங்க. வந்ததுமே இப்போ என்னையா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, எப்படியும் வந்து சண்முகம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு தான் வருவான், இப்போ பீரோவில் இருந்தாக்கி கண்டுபிடிச்சிடும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே சத்தம் வர்றது கேட்குது. ஐயோ என்னையா பைக் சவுண்டு கேட்குது, சண்முகம் வந்துட்டான்னு அப்படிங்கும்போது, எங்கள் பாரு இவ்வளோ தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ஒரு பெட்ஷீட்டில் பாண்டிமாலை அப்படியே வந்து சுருட்டுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கட்லுக்கெல்லாம் மறைச்சு வச்சிருந்தாங்க. இவங்க கொஞ்ச நேரம் இவங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கட்லுக்கெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கவும், இப்போ சண்முகமும் பரணியும் வராங்க. ஆவேசத்தோட சண்முகம் வந்து சத்தம் போட்டுட்டே வரவும் உடனே பாக்கி அங்கேருந்து வராங்க. என்னெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரும்போது உடனே உன் புருஷனை எங்கே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வரவும், என்னல்ல எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நான் கத்திட்டு இருக்கேன்னா அம்மா உங்கள் அக்கால எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னது எங்கள் அக்காவா, அவன் உன் வீட்டில் தானே இருக்கிறா, எங்கே வந்து கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத, உங்க அக்காளோட குட்டி எல்லாம் வெளிப்பட்டுருச்சுது, ஒழுங்கு மரியாதையா உங்க அக்கா உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறா, நீ தானே அவளை வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிற, ஒழுங்கு மரியாதையா அவளை வெளியே அனுப்பு அப்படிங்கப்போ, அப்போ பாக்கியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, அவங்க ஒன்றும் இங்கே இல்லையே, அவன் உன் வீட்டில் தானே இருந்தா அப்படிங்கவும், பரணி என்னட்டையும் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது, அப்போ பரணி பார்த்தோம்னா அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துருச்சுமா, கண்ணி காணாம போனதுக்கு அத்தை தான் காரணமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாக்கியா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவ அங்கதான் வந்திருக்கணும் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சவுந்தரபாண்டி வந்து சொல்றாங்க, அவளாம் அங்க வரவே இல்லை அப்படிங்கவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்துப்பாண்டி எல்லாருமே வந்துருந்தாங்க. இப்ப முத்துப்பாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா பொய் சொல்லாத, அத்தை இங்கே தான் வந்து இருக்கான்னு தெரியும், அதனால அவளை மறைச்சி வைக்காம ஒழுங்கு மரியாதை வெளியே விடு அப்படிங்கும்போது, இங்கே பாருல நான் தான் இல்லைன்னு சொல்கிறோம்ல அப்படிங்கவும், உடனே சண்முகம் சொல்கிறாங்க, அப்படியா நாங்களே எல்லா பக்கம் தேடிக்கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரவும், அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வீடாக அவங்க அதாவது ரூமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னையா சண்முகம் இப்படி எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறான், அதாவது கட்லுக்கிலாம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நீயே வந்து இப்படி பேசி காட்டி கொடுத்துடாத, சகஜமாக இரு அப்படின்னு சொல்லவும், ஐயோ உங்களை மாதிரி எனக்கு இருக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு அதுக்கப்புறமா என்கிட்ட அடி வைங்கிறாத, அப்புறமா பாண்டிமாலோட நிலைமை தான் உனக்கும், அதனால ஒழுங்கு மரியாதை பேசாம இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லவும், சனியனும் பயந்துக்கிட்டு பயத்தை வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்கவும், அப்போ சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அவங்க பாண்டியமால மறைச்சு வச்சிருக்காங்களா அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே சனியனும் சவுந்தரபாண்டியும் அப்படியே பதட்டத்தோட இருக்கிறாங்க, ஆனாலும் வெளிக்காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ரூம்ல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வரும்போது டம்ளர் வந்து கீழே விழுந்துருது. உடனே வந்து சண்முகம் குனியிறாங்க. அந்த கட்லி கீழே தான் வந்து பாண்டியமாலை வந்து ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து சண்முகம் வந்து அதை கவனிக்காம டம்ளர் மட்டும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்துருந்தாங்க. நல்ல வேலை பார்க்கல பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, நீ காட்டி கொடுத்துடாம நீ பேசாம இரு அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து சண்முகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி தான் பாண்டியமாலை பார்க்காம நான் அங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வாசலே நின்றுட்டு இருக்கவும் ராத்திரி ஆயிடுது. உடனே வந்து இவ்வளவு நேரம் ஆச்சுது, இன்னும் வந்து அத்தையை காணலைன்னா ஒருவேளை அவங்க வந்திருக்க மாட்டாளா இருக்கும் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்கவும், ஒருவேளை வந்து அவ வேற எங்கேயாவது வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது, அதனால நம்ம பஸ் ஸ்டாண்டுல எல்லாம் இப்போ
தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சண்முகமும் சரி நீ சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகமும் பரணியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ முத்துப்பாண்டி சொல்கிறாங்க நீ ஒரு பக்கம் தேடு நானும் ஒரு பக்கம் தேடுதுன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியை கிளம்பி போயிருந்தாங்க. இப்படி எல்லாருமே அங்கே கிளம்பி போனதுமே இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி வந்து காத்துட்டு இருக்கவும் பாக்கியாவும் படுக்க போயிருந்தாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து சனின்னு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருல இப்போ எல்லாருமே போயிட்டாங்க, இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம், வா அவளை போய் தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் ஐயா எங்கேயா போடுறதுக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து இவளை தூக்கிட்டு போயிடலாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டியும் சனின்னு பார்த்தோம்னா பாண்டிய மேலே தூக்கிட்டு கொண்டு அவங்க காருக்குள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ காருக்குள்ளே பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்ணாடிலாம் போட்டு அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து கொண்டுட்டு போகவும் அப்போ சனின்னு சொல்கிறாங்க ஐயா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீ பயப்படாமல் பேசாமல் வந்தாலே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாண்டி மேலே காரில் உட்கார வச்சு சவுந்தரபாண்டியும் சனின்னு வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் பைக்கில் பாண்டி மேலே எப்படியாவது கையங்களமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சவுந்தரபாண்டி வந்து பாண்டி மேலே எங்கே மறைச்சு வைப்பாங்க, அதாவது மறைச்சு வைப்பாங்களா இல்லைன்னா வந்து எங்கேயாவது அவங்க போட்டுட்டு வந்துடுவாங்களா, அதே இடத்துக்கு சண்முகம் வந்து வரும்போது பாண்டிமாலை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படி கண்டுபிடிக்கும் போது பாண்டிமாலோட இந்த நிலைமைக்கு சண்முகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி கதை கட்டினாலும் கட்டிடுவாங்க. அப்படி கதை கட்டிட்டாக்கி சண்முகம் தான் வந்து இதை பண்ணியிருக்கிறான் கோபத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கதை எந்த மாதிரிக்கு கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. அதனால வந்து சண்முகம் இதில் மாட்டிக்க போகிறாங்களா, அடுத்துதான் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்.